நெல்லையில் தந்தூரி சாய் என்கிற பெயரில் அரபு நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட மூலிகை டீக்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. சிக்கன் தந்தூரி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் தந்தூரி சாயா என்பதை பலரும் கேள்விப்பட்டதில்லை. நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் இந்த தந்தூரி டீ விற்பனை அமோகமாக உள்ளது. பெரிய அடுப்பில் சின்ன சின்ன குவளைகளை வைத்து அதனை தீ மூலம் வெப்பப்படுத்தி அந்த சிறிய மண் குவளையில் டீ பிடித்து அதனை நன்றாக கொதிக்க வைத்து பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருகின்றனர். பொங்கி வழியும் நுரையுடன் கடைக்காரர் தரும் அந்த டீ குடிப்பதற்கு வித்தியாசமான அனுபவத்தை தருவதாக வாடிக்கையாளர்கள் கூறுகின்றனர். அரபு நாடுகளிலிருந்து கொண்டு வரப்படும் மூலிகைகளை கொண்டு இந்த டீ தயாரிக்கப்படுவதால் இதற்கு பொதுமக்களிடமும் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. நோய் தொற்று காலத்தில் இந்த மூலிகை டீ உடலுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி தருவதாக கடைக்காரர் கூறுகிறார். அரபு நாட்டிலேருந்து இறக்குமதி நாங்கள் குளிர்ச்சியான 9 வகையான மூலிகை மருந்து போட்டு நாங்கள் தயாரிக்கிறது புரிதாமலை இது இறக்குமதி மொத்தலா வெளில அரபு நாட்டிலேருந்து தான் நாங்கள் வர வச்சு செய்கிறோம். தெரியுதாங்களுக்கு எல்லாமே இது சாப்பிட்றதுனால குளிர்ச்சியானது. மண்பானை தண்ணி எது குடிக்கிற மண்பானை தண்ணி குளிர்ச்சிக்கு சம்மந்தமான உள்ள மண்பானை தண்ணி நம்ம சாப்பிட்றோம். புரியுதாங்களுக்கு அதே மாதிரி தான் இது மசாலா டீ. இது எல்லாமே நாட்டு மருந்து தான். ஆனால் இதில் மெயினான இது அரபு நாட்டில் உள்ளது. அந்த இதுலேருந்து நாங்கள் யுஏஇலேருந்து நாங்கள் இறக்குமதி செஞ்சு அதை செய்கிறோம். இந்த தந்தூரி டீ 12 வகையான சுவைகளில் வழங்கப்படுகின்றது. மண் குவளையில் வழங்கப்படும் டீ 9 ரூபாய்க்கும் பிஸ்கட் டீ 12 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இந்த சாயாவோட ஸ்பெஷல் என்னென்னா 9 வகையான மசாலா பொருட்கள் இதில் சேர்க்கப்படுறாங்க. மருத்துவ குணம் உள்ள ஒரு டீயாக இங்கே மக்கள் மேலப்பாளையம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இது சென்னையிலையும் மதுரையிலையும் மட்டும்தான் உள்ளது. இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த ஹைஜீனிக் ப்ராப்ளம் இந்த மாதிரி மக்கள் இந்த பேப்பர் கப்பை பயன்படுத்துகிறாங்க. இந்த பேப்பர் கப்பு இல்லாமல் மண் கப்புலையும், அதாவது மண்ணால் தயாரிக்கப்பட்ட கப்பு பானை போன்ற வகையில் தான் இந்த டீயை உருவாக்குறாங்க. மூலிகை கலந்து வித்தியாசமான சுவையுடன் இருப்பதால் இதனை விரும்பி குடிப்பதாக வாடிக்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து செய்தியாளர் செல்வராஜ்.